திண்டுக்கல் மாவட்டத்தின் மணக்காட்டூர் ஊரின் புனித தெற்கு எல்லையில் பசுமை மலைகளால் சூழப்பட்டு அருளும் ஆற்றலும் கொட்டி கிடக்கும் கரந்தமலை. அங்கேதான் ஐயனார் அருள்பாலிக்கிறார். பூரண வள்ளியையும் சுந்தர வள்ளியையும் தோளில் சாய்த்து கொண்டு கரந்தமலை ஐயனார். மலைக்குள் வீற்றிருக்கும் காவல் தெய்வம் ஐயனார். யானை முகம் இல்லை, ஆனால் யானையைப் போல சக்தி. வீருடன் குதிரை மேலே வீற்றிருக்கும் ஐயனார் கரந்தமலையின் உள்ளே தனது பஞ்சபூத சக்தியோடு கலந்திருக்கிறார். உரத்தில் மூர்த்தி, ஆன்மாவால் உயிர், பூமிக்கே காவல் தரும் சக்தி. மணக்காட்டூர் மக்கள் தங்கள் ஊரை காக்க இந்த வனப்பகுதியில் ஐயனாரை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினார்கள். அந்த நம்பிக்கையே இன்று ஒரு பிள்ளையின் குலதெய்வ நம்பிக்கையாய் வளர்ந்துள்ளது. ஐயனார் முன்னால் இருந்தால் ஆபத்து இல்லை, கண்காணிப்பு உண்டு. கரந்தமலை ஐயனார் இரு பக்கத்தில் நிற்கும் பெண் தெய்வங்கள் பூரணவள்ளி, சுந்தரவள்ளி, இரு தெய்வத்தின் அம்சங்கள். பூரணவள்ளியும் சுந்தரவள்ளியும், இந்த இருவரும் ஸ்ரீ முத்துமாரியம்மனின் அம்சங்களாகவும் சக்தி தேவிகளாகவும் கருதப்படுகின்றனர். பூரணவள்ளி என்பவர் பரிபூரணமான கருணையின் வடிவம், தாய்க்கே ஏற்ற தயையுள்ள சக்தி. சுந்தரவள்ளி என்பவர் அழகு, நறுமை மற்றும் நிதானத்தனத்தின் சின்னம். இவர்கள் இருவரும் ஐயனாரின் சக்தி குடும்ப தெய்வங்களாகவும் பெண்கள் சுகமாக வாழ இத்தனை காலமா அருள் புரிகின்றனர். கரந்தமலைக்கு ஐயனார் முன் காவல் தெய்வமாக கருப்பசாமி. கருப்பசாமி யாரென்றால் அவர் நீதியின் உருவம், உண்மையின் ஆட்சி. சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் இரண்டு வேடங்களில் இரவு பகலாக ஊரை காக்கும் வீர தெய்வங்கள். சின்ன கருப்பர் குழந்தைகள் காப்பவர், பெரிய கருப்பர் உயிர் வாழ வைக்கிறார். இவர்கள் இல்லாத ஐயனார் கோயில் கிடையாது. இவர்கள் இல்லாமல் ராத்திரி சுகமா தூங்க முடியாது. கரந்தமலை ஐயனார் கோவிலில் அருவி, திருநீரு, நேர்த்திக்கடன் நன்மைகள். ஐயனார் கோயிலின் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் புனித அருவி. அதனில் ஒருமுறை நீராடினால் மனமும் உடலும் கடவுளின் சக்தியால் தூய்மையாகிறது. அதன்பின் திருநீரு அணிந்து நெஞ்சில் விசுவாசம் வைத்து ஐயனாரை வணங்கினால் தீராத நோய் கூட அடங்கும். நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் குதிரையை அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு வந்து கரந்தமலை ஐயனாருக்கு மரியாதை செலுத்துவர். அந்த நேரத்தில் மட்டும் ஊரே ஒரு பண்டிகை போல. கரந்தமலை ஐயனாருக்கு உகந்த நாளாக வைகாசி திருவிழா மாபெரும் தரிசனம். 4 ஆண்டுக்கு ஒரு முறை வைகாசி மாதம் பிற இலங்கும் இரவிலும் வெயிலடிக்கும் பகலிலும் ஐயனார் சர்வ அலங்காரத்தில் காட்சி தருவார். அந்த தரிசனத்தில் பங்கு பெறும் பக்தர்களுக்கு ஆண்டு முழுக்க அருள் பூரணமாக இருக்கும் என்பதே நம்பிக்கை. கரந்தமலை ஐயனார் அவர் ஒரு தேவதூதர் இல்லை, ஊருக்கு காவல்காரர். மனதுக்கு நம்பிக்கை, அழிவுக்கு எதிரான ஆதரவு.